ஹாய் மக்களே, வெல்கம் டு டாம் லாகிங். இன்னைக்கு நம்ம வண்டி எடுத்துட்டு விறுவிறுன்னு எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபா புரோட்டா கடைக்கு தான் போகிறோம். வாங்க புரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கேமராமேன் கொஞ்சம் கோளாறு பிடிச்சவன் நேரம் எடுக்க தலைகளை உட்காந்து எடுத்துட்டு இருக்கோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு டாம் லாகிங். இன்னைக்கு நம்ம புரோட்டா சீரிஸோட செகண்ட் எபிசோட் எடுக்க தான் வந்திருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுவோம். வீடியோ கடை ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு ஓல்டு ஸ்டைலில் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்பேஸ் ரொம்ப பெருசு. 10 பேர் வந்தாலும் அசால்ட்டாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு மேலேயே வந்து உட்காந்து சாப்பிட்லாம். அண்ணன் கிளாஸில் தண்ணியை கொண்டு வச்ச உடனே நம்ம தம்பி ஒருத்தன் கிளாஸில் தண்ணி எடுத்து இலையை கழுவ போனான். அந்த அண்ணன் தம்பி இலையெல்லாம் கழுவுனது தான், அதுவும் இல்லாமல் நைட் நேரத்தில் இலையை கழுவக்கூடாதுப்பா அப்படின்னாங்க. அது எதுக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அண்ணன் புரோட்டாவை கொண்டு வந்தாங்க. புரோட்டா எப்படி இருந்துச்சுன்னா அண்ணன் மனசு போலேயே நல்லா பஞ்சு போல இருந்துச்சு. யார் சாமி இலையே மக்கா, புரோட்டா விற்கிற ப்ரொசீஜர் என்ன தெரியுமா? இப்போ தம்பி பண்ணி காட்டுவோம் பாரு. நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சில இடத்துல 15 ரூபாய்க்கு புரோட்டா வாங்கினாலே ஒரு கிரேவி தான் தருவாங்க. ஆனால் அண்ணன் 6 ரூபா புரோட்டாக்கே 2 கிரேவி தராங்க. அதுவும் அருமையாக இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு 5க்கு 4.2 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்து. டேஸ்ட்னா வேற லெவல் டேஸ்ட் ப்ரோ. 6 ரூபாய்க்கு சரியான ஒரு கண்டிப்பா இருக்கு. எவ்வளவு வருஷமா கடை ரன் ஆகிட்டு இருக்கு? இது 6 வருஷமா. 6 வருஷம். இல்லை இப்படி 6 ரூபாய்க்கு கொடுக்கணும், அது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? இல்லை, நம்ம உழைப்பு தான் கொடுக்க முடியுது. மக்களே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.